இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இகேவிசி சம்பந்தமாக மிகவும் முக்கியமான அறிவிப்பு வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களுக்கான ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேவிசி சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசின் புதிய இகேவிசி விதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச அல்லது மானிய விலையில் ரேஷன் பொருட்களை தொடர்ந்து பெறுவதற்கு இனி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இகேவிசி செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்முறையை மேரே ரேஷன் மற்றும் ஆதார் போஸ்ட் ஆர்டி செயலிகள் மூலம் வீட்டில் இருந்தே செய்யலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேஷன் சலுகைகள் சரியான பயனர்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்ய இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு கூறப்பட்டிருக்கு. இதுதான் தற்போது கேவிசி சம்பந்தமாக வெளியிட அப்டேட். நீங்கள் மேரே ரேஷன் ஆப்லேயும் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அல்லது ஆதார் போஸ்ட் ஆர்டி ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து இகேவிசி அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக உங்களோட ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpds.go.in ஒரு வெப்சைட் ஷோவும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பொது விநியோக திட்ட அறிக்கைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொது விநியோக திட்டம்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மாவட்டத்துடைய பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவும் அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்து வட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து கடை குறியீட்டு எண், கடை பொறுப்பாளர் பேர், கடையின் பேரில் தான் வந்து உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய ஊர் பேர்னு சொல்லி கரெக்டாக ஃபைன் பண்ணுங்கள். அடுத்ததாக தொடர்பு எண், மொத்த குடும்ப அட்டைகள், மொத்த வாடிக்கையாளர்கள் எத்தனை பேர்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கடை பேரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். கடை குறியீட்டு எண்ணை கிளிக் பண்ணணும். அதற்கு கீழே வந்து நியாய விலை கடை தகவல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலர் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை மூடப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். இதுவே வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் போய் பொருட்கள் வாங்கிக்கொள்ள முடியும். கடை பொறுப்பாளர் பெயர், தொடர்பு எண், கடையுடைய செயல்பாடுகள், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடையுடைய முகவரி இருக்கும். அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு அந்த விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி அனைத்து விவரங்களும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.